நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை தேடி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்குள்ள போக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி லைக்கையும் போட்டுருங்க. இந்த படம் வந்து பவாரி சோரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம். ஸோ அது தமிழ் தான் இப்படி உன்னை தேடி அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹீரோயின் வந்து ஹஸ்பண்டோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹஸ்பண்ட் ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு அவர் வந்து வேறு லைஃப்பை பார்த்துட்டு யூகேக்கு போய் செட்டில் ஆகிட்டார். ஸோ இதனால் வந்து மற்ற பொண்ணுங்க மாதிரி சரி லைஃப் போச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படாமல் எப்படியாவது இதுக்கு நம்ம வந்து பழி வாங்கணும் ஹஸ்பண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்க ஜேர்னியை தொடங்குறாங்க. ஸோ அப்படி அந்த ஜேர்னியில் யாரெல்லாம் மீட் பண்ணாங்க, இவங்க மனசு மாறினாங்களா இல்லையா, இல்லை ஹஸ்பண்டை கொண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதை. ஸோ இந்த கதையை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். இப்போ ஸ்டோரி சொல்லும்போது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்து என்ன நடக்க போகுது. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரியாக தான் இருந்துச்சு. பெருசாக ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. கதை பெருசாக ஒர்க் ஆகலை எனக்கு. இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு பிளே ஆவரேஜ் மூவி தான். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து ஒரு 2 கொடுக்கலாம்.